எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று திரு பி. சிதம்பரம் அவர்களுடைய நேர்காணலை பற்றியும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திரு சீமான் அவர்களுடைய ஒரு மேடை பேச்சு பற்றியும். சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்ஹாப் தமிழ் ஆதியை பற்றி சீமான் வந்து கேவலப்படுத்தி பேசியிருந்தார். அதாவது ஹிப்ஹாப் தமிழ் ஏதோ இன்டர்வியூ கொடுத்துருப்பாருக்கு, அது நான் ஒரு பாட்டு போட்டேன், அது வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாருக்கு. அந்த இதையை வந்து இவர் வந்து கிண்டல் அடித்து ஒரு மேடை பேச்சில் பேசினார். அது வந்து யூடியூப்பில் பார்த்தேன். அதில் அவர் என்ன சொன்னார்னா, பாரதியார் பாட்டுக்கு வராத எழுச்சி, பாரதிதாசன் பாட்டுக்கு வராத எழுச்சி, பாவலருடைய பாட்டுக்கு வராத எழுச்சி, பெருஞ்சித்தனார் அவர்களுடைய பாட்டுக்கு வராத எழுச்சி, ஆனால் உன் பாட்டுக்கு வந்திருக்குது, என்னடா வீசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசி, இந்த பாட்டையெல்லாம் ரசிச்சான்னு சொல்லி தமிழக மக்களை நீ சொன்னீங்கன்னா தமிழக மக்களை எதில் அடிக்கிறதுன்றது கேட்குறாப்புல. உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த உங்களை மாதிரி ஒரு அறிவுஜீவியை நான் பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அறிவு உங்களுக்கு இருக்குது. அடுத்தவங்களை மட்டம் தட்டுறதுலையும் அடுத்தவங்களை கேவலப்படுத்துலையும் அவங்களுக்கு வந்து இருக்கிற ஆர்வம் வந்து அலாதியானது. எதாக இருந்தாலும் நம்ம தான் முன்னிலைப்படுத்தணும், நம்மளை கேள்வி செய்யக்கூடாது, அதிகமாக வந்து கேள்வி செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்களுடைய தாட் இருக்கு இல்லையா? அதாவது அடுத்தவன் வளரக்கூடாது, ஒரு கிரெடிட் கிடச்சதுன்னா அது நம்மளுக்கு கிடைக்கணும், அடுத்தவனுக்கு போயிடக்கூடாதுன்ற மாதிரி இருக்கிற ஒரு எண்ணங்கள் வந்து மிகவும் கேவலமான ஒரு எண்ணங்கள். அதை விட்டுருவோம். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்கள் முன்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்க கைதட்டுறதுக்காக நீங்கள் பேசுங்க, அதுக்குன்னு உண்மையை மட்டும் பேசுங்க. இல்லைன்னா கேவலமான விஷயமா நீங்கள் பேசுகிற பேச்சு இருக்குது. கொஞ்சம் அறிவு தெரிஞ்சவர்கள்லாம் கொஞ்சம் கேவலமாக தான் தெரியுது. என்னென்னா, பாரதியார் இருக்கிற வரைக்கும் பாரதியாருடைய பாட்டு வந்து அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமே ஒழிய பாரதியாரோட டேலண்ட்டு மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதுதான் உண்மை. மக்களுக்கெல்லாம் பெருசாக ஒரு ரீச் ஆகலை. அவருடைய பாட்டு வந்து எழுச்சிகள், அவர் இறந்ததுக்கு பிற்பாடு தான் அவருடைய பாட்டு மிகப்பெரிய ஒரு எழுச்சி கண்டது. அதுதான் உண்மை. பாரதிதாசன் ஆகட்டும், இல்லை பாவலர் ஆகட்டும், இல்லை பெருஞ்சித்தனார் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு செஞ்சாங்கன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பாட்டு வந்து ஃபேமஸ் ஆச்சு, அது ஒரு எழுச்சி உண்டாக்குச்சு. அதுதான் வந்து உண்மையை ஒழிய ஹிப்ஹாப் தமிழாவோட ஆதியோட பாட்டு வந்து எழுச்சி உண்டாக்கலைங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, வந்தே மாதரமோட பாட்டு வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போகிற வரைக்கும் யாருக்கும் பெருசாக ஒன்றும் தெரியாது, யாரும் பாட மாட்டாங்க. ஆனால் ஏஆர் ரஹ்மான் பாடினதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. அது ஏன் அப்படின்னா, காலத்துக்கு தகுந்த மாதிரி அவர் பாட்டை மாற்றினார், இசையை மாற்றினார். அது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. அதைத்தான் நம்ம ஏற்றுக்கணும். அந்த மாதிரி தான் அந்த அப்புறம் வந்தே மாதரம் மிகப்பெரிய ஃபேமஸ் ஆச்சு இல்லையா? அதே மாதிரி தான் ஹிப்ஹாப் தமிழா வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டு இசைக்கிறாரு. ஜல்லிக்கட்டு பற்றி சிட்டியில் இருக்கிற எவனுக்குமே எதுவுமே தெரியாதுங்கிற ஒரு கண்டிஷனில் அந்த ஒரு பாட்டை வந்து ஜல்லிக்கட்டுக்காக ஏற்றி அதில் இருக்கிற பின்னாடி இருக்கிற வியாபாரத்தை பற்றி சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அது இளைஞர்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு எழுச்சி உண்டாச்சு அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் யூடியூப்லாம் பாருங்கள், எடுத்து அது எத்தனை பேர் டவுன்லோட் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியாது. சரி, நான் உனக்கு கேட்குறேன், ஹிப்ஹாப் தமிழா ஒரு ஆதி வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தில் வந்து தலையிட்டுட்டு அவரால் முடிஞ்சது, சின்ன வயசு தான், ரொம்ப சின்ன வயசு தான், அவரால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மிஸ்டர் சீமான் 2004 வந்து இந்த ப்ராப்ளம் அரைஸ் ஆச்சு. நீங்கள் ஒரு அரசியல்வாதி தானே, இன்றைக்கி அரசியல்வாதி ஒரு பரிணாமம் எடுத்திருக்கீங்க, இனவாதி ஒரு பரிணாமம் எடுத்திருக்கீங்க. நீங்கள் வந்து இத்தனை வருஷத்தில் வந்து எத்தனை போராட்டம் பண்ணிருக்கீங்க மிஸ்டர் சீமான்? உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்ல முடியுமா? இந்த இந்த இதில் முன்னாடி போய் நின்றுட்டீங்க, இந்த கிரெடிட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுன்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. பட் அது எதுவுமே உங்களுக்கு பெருசாக கிடைக்கலன்றதான் உண்மை. 2004 நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் ஒரு போராட்டம் பண்ணீங்க அந்த சீசனுக்கு, அதுக்கு முந்தின வருஷம் ஒரு போராட்டம் பண்ணீங்க, அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ணல ஜல்லிக்கட்டுக்காக. ஆனால் சிவசேனாபதி கார்த்திகேயன் சாரோ, பிஆர் ராஜசேகரோ, இல்லை பி ராஜசேகரோ, இல்லைன்னா ராஜேஷ் அவர்களோ, இல்லை ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்களோ ஒரு 5 வருஷமாக ஆதி வந்து உள்ளே இறங்கி ஒரு பாட்டெல்லாம் அவருக்கு தேவையே இல்லையே. இதுக்கு பின்னாடி போய் ஒரு பாட்டை எழுதணும் பிடிக்கணுன்ற மாதிரி தேவையே இல்லையே. மற்ற இசையமைப்பாளர் யார் இதுக்கு முன்னாடி வந்தா? யார் வந்தா? அந்த மாதிரி ஒரு இருக்கிற இடத்துல இவர் வந்து ஒன்று பண்ணுறாரு அப்படின்னா அதை பாராட்டுங்க, அதை கேவலப்படுத்தாது. உண்மையாலுமே தமிழக மக்கள், தமிழக இளைஞர்கள் வந்து அந்த பாட்டை ரசித்தாங்கிறது தான் உண்மை. மேடை பேச்சுக்காக அடுத்தவங்களை கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி உங்களோட புத்தியை காட்டாதீங்க, சரிங்களா? ஒன்று அதோட முடிச்சுக்கோம். உங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். 2வது, திரு பி. சிதம்பரம் அவர்கள் இந்தியாவின் முன்னாள் நிதியமைச்சர், பொருளாதார மேதை, மிகப்பெரிய ஒரு அறிவுஜீவி. அவர் வந்து 27/12/2016 அன்னைக்கு ஒரு கேள்விக்கிண்ண பதில், தந்தி தொலைக்காட்சியில் கேள்விக்கிண்ண பதிலில் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாரு. அந்த நேர்காணலில் வந்து சமீபத்தில் நான் பார்க்க தான் வாய்ப்பு கிடைச்சது, அதை பார்த்தேன். அதில் அவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, கரெக்டாக வந்து 13.50 செகண்ட்ஸில் அவர் பேசுவார். அது என்ன சொல்கிறாருன்னா,
கள்ள பணத்தை ஒழிக்கவே முடியாது, கள்ள மார்க்கெட்டை ஒழிக்கவே முடியாது. இன்னொரு 1.5 வருஷத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கள்ளப்பணம் வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன். அது வாய்ப்பே கிடையாது. ஒரு இந்திய ரிசர்வ் பேங்குடைய மிஷனரிஸு, அந்த தொழில்நுட்பம், இந்திய ரிசர்வ் வங்கியுடைய அந்த இங்கு, இந்திய ரிசர்வ் வங்கியுடைய அந்த தாள்கள் இன்னும் 1.5 வருஷத்தில் கிடைக்குதா இல்லையான்னு பாருங்கள். கள்ளப்பணத்தில் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு 1.5 வருஷத்தில் கள்ளப்பணம் வருதா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கூலாக சொல்கிறாரு. உண்மையாலுமே தலைவா வாழ்க. என்னமா பேச்சு. முன்னாள் நிதியமைச்சர், இந்தியாவுடைய எம்பி இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பேச்சு பேசலாமா? உண்மையாலுமே கள்ளப்பணம் வருமாவே இருக்கட்டுமே, அதுதான் நடைமுறை சாதியமாகவே இருக்கட்டுமே, நீங்கள் இந்த மாதிரி பேசலாமா? ஒரு ஐஜியை நியமிக்கிறீங்க, அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. கொலையெல்லாம் நம்ம வந்து தடுக்கவே முடியாதுங்க, கொலையெல்லாம் வந்து நடந்து தாங்க இருக்கும், திருட்டு கண்டிப்பாக நடக்குங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய பேச்சு இருக்குது. இதை விட ஒரு கேவலமாக பேச முடியுமா மிஸ்டர் சிதம்பரம்? இது ஏன் மற்ற அரசியல்காரங்களாம் எதுவுமே வந்து உங்களை வந்து எதுவுமே பேசலைங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. யாருமே எதுவும் பேசலை. என்ன சொல்கிறீங்க? இதனால தான் நாங்கள் வந்து பழைய நடைமுறையை வந்து பின்பற்றோம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது 3 ஆண்டுகளுக்கு முறையோ பழைய நோட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி புது நோட்டுகளை வந்து வெளியிடுறோம். இது ஒன்று தான் வழி, வேறு வழியே இல்லை. இருக்கட்டுமே, ஆமாம், அது ஒன்று தான் வழின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருது. இன்னொருத்தர் வந்து வேறு வழி இருக்குமான்றது ட்ரை பண்ணுறாரு. அதில் என்ன தப்பு இருக்குது? சரி, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கலாமா? சர்தார் வல்லபாய் பட்டேல் சுதந்திரம் வாங்கின டைமில் வந்து இந்தியா வந்து 560 மாகாணமாகவும் 2000 பிரிவுகளாகவும் பிரிஞ்சிருந்த ஒரு தேசத்தை ஐயோ நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்கியிருக்க முடியுமா? இல்லையா? உருவாக்கியிருக்க முடியுமா? முடிஞ்சிருக்காதுல்ல. அப்போ முடியாதுன்னு ஏன் நினைக்கணும்? இப்போ நம்மளுடைய 1000 ரூபா நோட்டும் 500 ரூபா நோட்டும் கரன்சி மிஷினை வந்து ஏலத்தில் பாகிஸ்தானுக்கு கொடுத்தது யார்? நீங்களாம் தானே சேர்ந்து கொடுத்தீங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் நீங்களாம் தானே சேர்ந்து கொடுத்தீங்க பாகிஸ்தானுக்கு. அவனே அச்சடிச்சல நோட்டை வெளியே விட்டான். சரி, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தடுக்கணுன்ற ஒரு மாதிரி ஒரு கவர்மெண்ட் அவன் கோளுக்கு தப்பு சரின்றது நான் பேசவே வரல. அதுக்கப்புறமான விவாதம். ஒரு ஒரு நிதியமைச்சர் இந்தியாவுக்கு முன்மாதிரியான ஒரு ஒரு பொருளாதார மேதைன்ற மாதிரி ஒரு பேர் வாங்கிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை வந்து இந்த மாதிரி விடலாமா? அது எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தை. சுப்பிரமணிய சாமி உங்களை எப்போவுமே ஒரு வார்த்தையில் பேசுவார். அவங்களோட நேர்காணல் கூட பார்த்தேன். அதில் வந்து அசால்ட்டாக சொல்கிறார், அவனும் ஒரு திருடன் அப்படிங்கிறாரு, சிதம்பரம் ஒரு திருடன் அப்படிங்கிறாரு. நான் சொல்லலை சார், நான் எப்போவுமே உங்கள் வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன், நான் உங்களை பற்றி அந்த மாதிரி தப்பாக பேசலை. அவர் சொல்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எதிர்த்து ஒரு மான நஷ்ட வழக்கோ இல்லை வேறு எதுவுமே போட மாட்டேங்கிறீங்களா அவர் மேலே? ஏன்? எனக்கு அந்த கேள்வி ஒரு டவுட் இருக்குது. எதனால போட மாட்டேங்கிறீங்க? இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே திருடங்களுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரியே இருக்கே. எப்படி இருந்தாலும் வந்து அடிச்சிருங்க, ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கேன். எப்படி இது சாத்தியப்படுது? எப்படி உங்களால் பேச முடியுது? ஏன் எப்படி நீங்கள் பேசலாமா? என்ன சார், நீங்கள் ஒரு இந்திய நாட்டுக்கே வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கிற ஒரு தலைவர் இல்லையா? சரி, அப்புறம் நீங்களே காட்டி கொடுக்குறீங்க. தொழில் கிடைக்கும், தொழில்நுட்பம் கிடைக்கும், தாள் கிடைக்கும். இது எப்படி கிடைக்கும்? ஒரு அரசு நினச்சா எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு மியான்மர் அதிபர் மேயர், எனக்கு பேரை மறந்து போச்சு, அவர் வந்து எலெக்ஷனில் நிற்கணும்னு சொல்லி இப்போ போட்டி போடும்போது சொன்னார். அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நான் வந்தேன்னா கண்டிப்பாக மனசாட்சி பார்க்காம போதைப்பொருள் கடத்துறவங்களையும் நான் கொலை பண்ணுவேன், கண்டிப்பாக என்கவுண்டர் போட்டு தருவேன், அதுக்கு சம்மந்தம் நான் பதவிக்கு வரேன் அப்படின்னாரு. அவர் சொன்னார். அதே மாதிரி வந்தார். அவர் பதவியத்தில் 1 வருஷத்தில் 5000 பேர் சுட்டு சாக்கடிச்சார். என்கொயரி போட்டுறாங்க. இப்போ அங்கே மியான்மரில் நினைக்கிறேன் அந்த போதை கடத்தலே இல்லை அங்கே. அதுதான் அந்த லீடரு. சிங்கப்பூர் முன்னாள் அதிபர் மறைந்த லிவாங்கியோ என்ன சொன்னார் பதவி இருக்கும்போது? 3 வாக்குறுதி மக்கள் எனக்கு கொடுக்கணும். 1, பொய் பேசக்கூடாது, 2, திருடக்கூடாது, 3வது வரி கட்டணும். இந்த 3 மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்தியாவை சிங்கப்பூர் நான் முதன்மை நாடாக கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சிங்கப்பூரில் திருட்டுத்தனமே இல்லையே. அப்போது அவர் தலைவரா இல்லை நீங்கள் தலைவரா? இந்தியாவில் இருக்கிற சட்டம் தானே பிரிட்டன்லையும் பின்பற்றப்படுது ஒரு சில சின்ன மாற்றங்களோட. அங்கே எவ்வளோ கருப்பு பணம் இருக்குது, அங்கே எவ்வளோ ஊழல் நடக்குது. அப்போ என்ன எங்கே தப்பு நடக்குது? உங்களை மாதிரி தலைவர்கிட்ட தானே தப்பு நடக்குது, மக்கள்கிட்ட தப்பு நடக்குது இல்லையே. அரசை குறை கூறுங்கன்னு சொல்லிட்டு கண்ட மீனிக்கு பேசி கேவலப்பட்டுக்காதீங்க நீங்களே. அதை விட கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே இருக்க முடியாது.
தயவு செஞ்சு இனி வர்ற நேர்காணலில் ஒழுக்கமாக அளவாக அதிகமாக பேசாமல் கரெக்டாக தெளிவாக பேசுங்க. குற்றம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் மேலேயே நீங்கள் சேர்த்தவரை அரைச்சிக்காதீங்க. உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு மதிப்பு அதை மெயின்டைன் பண்ண கற்றுக்குங்க. நன்றி, வணக்கம்.